அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மிஸ்லடி யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியுடன் தயவான வணக்கங்கள். அடியேன் புதிகை பிரியன் சித்தாவர்மா வைத்தியர். இந்த காணொளி கிருமி நீக்கும் மருந்து. இந்த காணொளி யாருக்கானது அப்படின்னாக்க சித்த மருத்துவத்தையும் சித்தர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கானது, மாறாக அனைவருக்குமானது அல்ல என்பதை இதன் வழி அடியேன் சொல்லுகிறேன். கிருமி நீக்கி மருந்து. கிருமினா என்ன சார்? நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிசம் நடந்து கொண்டே இருக்குது. தினசரி நம்ம வாழ்க்கையில நிறைய செல்லுகள் புதுப்பிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் செல்லு புதுப்பிக்கப்படுது. ஆனா நம்ம வேலை செய்யும் போது உடல் சர்வைவல் செய்வதற்கு ஒரு 2 லட்சம் செல்லு தினசரி சிதைக்கப்படுது, இறந்து போகுது. இப்ப இறந்து போன செல்லை விட புதுப்பிக்கப்பட்ட செல் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம சீக்கிரமா நோயாளி ஆகிடும், சீக்கிரமா முதுமை வந்துடும். இப்போ புதுப்பிக்கப்பட்ட செல்லை விட குறைவாக நமக்கு இறந்த செல், உதாரணம் இறந்தது 2 லட்சம் செல்லு தான், ஆனா புதுப்பிக்கப்பட்டது 5 லட்சம் செல்லு. அப்படின்னாக்க நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம், உடல் நீடிச்சு இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், முதுமை வராது, சீக்கிரமா முதுமை வராது. அப்ப நம்ம உடம்புல தினசரி அணுக்கள் புதுப்பிக்கப்படுது. ஆனா நிறைய அணுக்கள் சாகடிக்கப்படுது. எப்படின்னாக்க நிறைய பாக்டீரியா, வைரஸ்கள், தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் நம்ம உடம்புலையும் கலந்துருக்குது. அந்த நாளடைவில் பார்த்தா புழுக்களாக வரும். கேன்சரே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வகையான கிருமி தான். கேன்சர் கிருமிகளை தான் அவங்க லேசர்ல ரேடியோ தெரப்பி பண்ணி, ஹீமோதெரப்பி பண்ணி சாகடிக்கிறாங்க. எல்லா நோய்களுமே கழிவுகள்ல இருந்து உருவாக்கப்படுகிறது தான் கிருமி. இப்போ நல்ல கிருமிகள் நம்மளுக்கு நல்ல சில பாக்டீரியாக்கள் நம்மளுடைய செரிமானத்துக்கு மற்ற நல்ல விஷயங்களுக்கு நல்லா உதவுது. அதே பாக்டீரியாக்கள் ஒரு அளவுக்கு மீறி போகும்போது அது கெட்ட பாக்டீரியாகவும் உருவாக்கப்படுது. அதுல இருக்கிற அந்த மெமரிஸ் பார்த்தீங்கன்னாக்க கெட்டு போகுது. இப்ப நிறைய உடம்புல எந்த இடத்துல கழிவுகள் தேங்குதோ அந்த கழிவுகள் எல்லாமே கெட்ட கிருமிகளாக உருவாது. உதாரணத்துக்கு அல்சர்னு வச்சுக்க. அல்சர் பார்த்தீங்கன்னா காலகாலத்துக்கும் போகாது. நிறைய பேத்துக்கு இதுதான் இதுக்கு குன்மம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. 8 வகை குன்மம், 8 வகையான அல்சர். நம்ம அல்சர்னா ஒரே வகையான அல்சர் நினைப்போம். அல்சர்ல 8 வகையான அல்சர்களை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப உடம்புல அந்த குடல்ல ஹெச்பி வைலோரியா அப்படின்னா ஒரு வகையான கிருமி இருக்குது. அந்த வைலோரியா கிருமி தான் வயிற்றுல அதிகமாக நொதித்துல உண்டு பண்ணி அமில நீரை உண்டு பண்ணி அது வயிற்று புண்ணாக்கிக்கிட்டே இருக்கும். தீரவே தீராது. அல்சர் சாப்பிடும், ஒரு 4 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு சாப்பிடும், நல்லா இருக்கும், ஒரு மாசம் நல்லா இருக்கும், திரும்ப ஒரு பாத்தியா. ஆனா அந்த கிருமிகள் சாகல. அந்த கிருமி நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் அந்த கிருமிகள்லாம் சாப்பிட்டுருக்கும். அந்த குழந்தைங்க வளராது. சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா வளராது. நிறைய சாப்பிட்றாங்க ஆனா உடல்ல பலம் இல்லைங்க. நிறைய தான் சாப்பிட்றான் ஆனா உடல் நோஞ்சா மாறி இருக்கிறான். நிறைய சாப்பிட்றான் ஆனா சத்து இல்லாம இருக்கிறான். என்ன ஆகுது? சாப்பிட்ட உணவுகள்லாம் அந்த கிருமிகள் சாப்பிடும். இந்த புழுக்கள் கெட்ட புழுக்கள் சாப்பிடும். கெட்ட உற்பத்தி, கெட்ட ஜீவன்கள் ஒண்ணு உடம்புக்குள்ள இருந்துச்சுனாக்க, கெட்ட கிருமிகள் கெட்ட புழுக்களாக இருந்துச்சுனாக்க அந்த குழந்தைகளோ அந்த மனிதர்களை தேர மாட்டாங்க, பாண்டு நோய்களாக பாதிக்கப்படுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பார்கள். உடம்புல எந்த கிருமிகளாக இருந்தாலும் அந்த கிருமிகள் அந்த உறுப்புகளையும் பாதிக்கும். செல்ல கெட்ட கிருமி, கேன்சர் கிருமிகள் பார்த்தீங்கன்னா எந்த உறுப்புகள்ல அதிகமா இருக்குதோ அந்த உறுப்புகளை பாதிச்சிடும். கேன்சர் கிருமி ஸ்பிரிட் ஆகுதும்பாங்க. அந்த செல்லுல அந்த கிருமிகளை உற்பத்தி ஆகி பல மடங்கு தன்னைத்தானே நகல் எடுத்துக்குது. இப்ப இதுக்கு என்ன கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா காரணம் புற்றுநோய்க்கு தவிர்த்து அடுத்து இதய நோய்கள், எல்லா உறுப்புகளுமே எந்த உறுப்புகள்ல கிருமிகள் உருவாகுதோ அந்த உறுப்புகளை பாதிச்சிடும். தோல் நோய்கள் சில பேர்த்து பார்ப்போம். உடம்புல புள்ளியா இருக்கும், சுரியா இருக்கும், சீக்கிரமா முடி கொட்டி புழு வெட்டு, சில புழு அந்த கிருமி தான், அதுவும் புழு வெட்டுகள்லாம் கொண்டு போயிடும். உறுப்புகள் பாதிக்கும். மூட்டுகள்ல கிருமிகள் இருக்கு, முடக்குவாத கிருமிகள், மூட்டுக்குள்ள கிருமிகள் இருக்கும், ராஜ உறுப்புகள்ல கிருமிகள் இருக்கும், ரத்தத்துல கிருமிகள் தோலை ஃபுல்லா சிதைச்சிடும். சில பேர் சொரியாசிஸ்பாங்க, கருங்கூட்டமா, வெண்கூட்டமா, சில பேர் வெளுத்து போயிடும். வெள்ளையா வெண்கூட்டம்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை நோய், வெண்புள்ளிகள், அந்த மாதிரி நோய்கள் இருக்கும். பார்வைகள் குறைபாடுலாம், சில பேர் கண்ணுல கிருமி இருக்கும், நாக்குல கிருமிகள் இருக்கும், ரத்தத்துல எந்த இடத்துலதான் வரணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் அந்த கிருமிகள் கிடையாது, எங்க வேணாலும் உற்பத்தி ஆகும். சில பேருக்கு நுரையீரல கிருமிக்கு தொற்றுகள் நிறைய பேருக்கு இந்த நோய்கள் வருது. நுரையீரல தொற்றுகள் கிருமிகள் அந்த இடத்துல நுரையில டேமேஜ் போயிடும். நுரையில கருப்பா மாத்து, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கருவடைஞ்சு போயிடும். அவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க.
அது போல லிவர்ல பாத்தீங்கன்னா லிவர்ல கிருமிகள் தொற்றுக்கும். லிவர் கிருமிகள் தொற்று வந்து ப்ளூரூபின் வந்து அதிகப்படுத்திடும். ப்ளூரூபின் அதிகப்படுச்சுன்னா அவன் ரத்தத்தில் இருக்க அந்த ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைவா இருக்கும். அதுபோல கணையத்துல எந்த உறுப்புகள்ல கெட்டு போதோ அந்த உறுப்பு. சில பேருக்கு யூரின்ல பாத்தீங்கன்னா கிட்னியில கம்ப்ளைண்ட் இருந்து கிட்னி வழியா நிறைய பேர் யூரின்ல தொற்றுகள் இருக்கு. சீக்கிரமா அவங்க வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, யூடிஐ. அந்த ட்ராக் பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல போய் யூரின் விட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து கிருமி தொற்று இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஆண்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பலரும் இன்னைக்கு வந்து பல இடத்துல பயன்படுத்த ஒரே கழிவறைகளை பயன்படுத்துறோம், ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்றோம். அதனாலே வந்து கிருமி தொற்றுகள் வந்து நம்ம உடம்புல வந்து பரவும். கிருமி தொற்று வர்றதற்கான காரணங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. சாப்பிட்ற உணவுகள், ஹோட்டல்ல இருந்து, சாப்பிட்ற காய்கறில இருந்து, யூஸ் பண்ற டாய்லெட் ரெஸ்ட் ரூம்ல இருந்து, யூஸ் பண்ற பொருள், இப்ப இந்த இடத்துல நிறைய கிருமிகள் இருக்கலாம். அந்த கிருமிகள் நான் பயன்படுத்தும் போது கிருமிகள் நமக்கு வந்து தொற்றுகள் பரவும். கொரோனா பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிருமி தொற்றுகள் கொரோனா எல்லா இடங்களையும் நம்ம பரவதற்கு தடுக்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப எந்த தான் ஹைஜீனிக்கா இருந்தாலும் நம்ம அதை மீறி இன்னைக்கு எல்லாம் தொற்றுகளுக்கு உட்படுப்படும். உடம்புல எந்த தொற்றுகளாக இருந்தாலும் எந்த கிருமிகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இப்பேரே வந்து கிருமி நீக்கி நோய் அப்படின்னு வந்து அனுபவ நவநீதம் அப்படின்ற ஒரு நூல் வந்து நம்ம எடுக்கப்படுது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வல்லாரை தான். இது வல்லாரை கிருதம் என்றும் இதை சொல்லுவான். வல்லாரை நெய், வல்லாரை கிருதம் என்று இந்த மருந்துக்கு ஒரு பேர் உண்டு. நான் வல்லார தொற்றுகளை நீக்குவதில் வல்லாரையும் வாய்விடங்கும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப வல்லாரையுடைய சாறு அடிச்சு தாறு வந்து 2 படி, பசுவினுடைய நெய் வந்து 1 படி, வாய்விடங்கம் 6 பலம், வசம்பு 3 பலம், சிவதை வேறு 3 பலம், திரிபலா 9 பலம், மொத்தம் 6 வகையான மருந்து தான். கடசரக்கெல்லாம் எடுத்து நம்ம கஷாயம் வச்சுக்கிட்டு திரும்ப நெய்யும் நம்முடைய வல்லாரை சாறும் போட்டு மணல் பதத்தில் நல்லா பக்குவமான பதத்துல காய்ச்சி எடுத்துக்கணும். காலைல 1 ஸ்பூன், சாயங்காலம் 1 ஸ்பூன் அப்படியே உருக்கி அப்படியே நீங்க குடிக்கிறது தான். இல்லை உணவுல சேர்த்துக்கலாம், அப்படியே நம்ம வந்து குடிச்சுக்கலாம். என்ன சார் நடக்கும் அப்படின்னா, வயிற்றில் உள்ள எந்த கிருமிகளாக இருந்தாலும் மலை வழியா வெளியேறும், ஜலங்கள் யூரின் வழியா வெளியேறும், வேர்வை வழியா வெளியேறும். கிருமிக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை வழியாகவும் நிறைய கிருமிகள் வந்து வெளியேறும். அப்ப தோல் நோய்களே வரவே வராது. கண்ணுக்கு தெரியாத நச்சு கிருமிகள் எந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் கண்ணுக்கு தெரியாத நச்சு கிருமி இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத நச்சு கிருமிகள்லாம் வெளியேடும். உடலை வந்து என்று இளமையாகும். இது வந்து ஒரு காயக்கற்ப மருந்து அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா, இல்லாதவங்களும் சாப்பிடலாம். இல்லாதவங்களும் சாப்பிட்டா புதுசா கிருமி உற்பத்தி ஆகாம தொற்றுகள் உடம்புல வராம பார்த்து, அது நுரையீரலையா இருக்கட்டும், எந்த இடத்துல புதுசா தொற்றுகள் வராம இது வந்து பாதுகாக்கும். சாதாரண மனிதர்கள் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும், இளமை வந்து பாதுகாக்கப்படும். ஏன்னா வல்லாரை வந்து மூளையும் இதயத்தையும் நல்லா பாதுகாக்கும், கல்லீரலையும் இந்த வல்லாரை வந்து பாதுகாக்கும். சிவதை வேறு இருப்பதனால கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே, கழிவுகள் உடம்புல தேங்கவே விடாது. இதுல நம்ம முக்கியமா வாயுவிடங்கம் செய்கிறோம். வாயுவிடங்கம் கிருமிகளை நீக்குவதில் வாயுவிடங்கம் முக்கிய பங்கு வகிக்குது சித்த மருத்துவத்துல. இப்ப வாயுவிடங்கம் சேர்ந்த எந்த மருந்துகளாக இருந்தாலும் நச்சுகளை கிருமிகளை வெளியேற்றும். அதுக்கடுத்து வந்து திரிபலா, நம்ம திரிபலா வந்து உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்தும், மெட்டாபாலிசம் புதுப்பிக்கும், புது நல்ல அணுக்களை வந்து புதுப்பிக்கும், செல்லை வந்து புதுப்பிக்கிறதுல திரிபலாவுக்கு முக்கிய பங்கு கிடையாது. திரிபலா கலந்துருப்பதனால இது எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே இளமையா இருப்பீங்க. நீங்க வல்லாரையும் திரிபலாம் கலந்த மருந்துகள் பாத்தீங்கன்னா ராஜ மருந்துகள். இது எல்லா காலத்திலுமே நீங்க இளமையா இருக்கணும்னாக்க இந்த மருந்து வந்து முக்கியமான மருந்து. நோய் உள்ளவங்க சாப்பிடலாம், நோய் இல்லாதவங்க சாப்பிடலாம். இளமை நீடித்து இருக்கும். என்றுமே இளமையா இருக்கணுமா, நீங்க வந்து இந்த வல்லாரை கிருதத்தை, இந்த கிருமி நீக்க மருந்தை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, தோல் நோய் இருக்குதா நீங்க சாப்பிடுங்க, சக்கரை நோய் இருக்குதா உடம்பை குளிர்ச்சிப்படுத்த சாப்பிடுங்க, இதய நோய் இருந்தா இதை நீங்க சாப்பிடுங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்குதா சாப்பிடுங்க. ஏன்னா கிரியேட்டின்ங்கிறது வந்து தேவையில்ல நச்சுக்கள் தான். இந்த கிரியேட்டினை வெளியேற்றக்கூடியது ஒரு அற்புதமான மருந்து. யூரோல் சம்பந்தம் அந்த யூரியா அதுக்கு உடம்புல ரத்தத்துல கலந்துரும். அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல இது முக்கியமான ரத்த சுத்தி மருந்து வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி என்று முக பொலிவாக இருக்கும், தோல் வந்து பளபளக்கும். ஏன்னா ரத்தம் சுத்தமாகும் போது முகம் தெளிவாகும், தோல் பளபளக்கும். சில பேருக்கு நீர்க்கோவை, நீர்ல கோத்துட்டு முகம் வந்து வீங்கி இருக்கும். அவங்களாம் வந்து கிட்னி அடி வாங்குது, லிவர் அடி வாங்குதுன்னு அர்த்தம். முகம் பார்த்தா வீங்கி இருக்கும், கை கால் வீங்கி இருக்கும், உடம்பு நார்மலா இருக்கும், ஆனா கை கால் மட்டும் தனியா வீங்கி இருக்கும், முகம் வீங்கி இருக்கும். எப்பயுமே ஊதல் நோயின்னு சொல்லுவாங்க, ஊதி இருப்பாங்க. சில பேருக்கு வயிறு மட்டும் பெருசா இருக்கும், அப்ப லிவர் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்ப லிவர் அந்த மாதிரியான ஊதல் நோய்களுக்கும் இந்த கிருமிகளை வெளியேற்றுவதனால, ரத்தத்தை சுத்தப்படுத்துவதனால இந்த மருந்து வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஸோ உடம்புல நோய் உள்ளவர்கள் மட்டும் இல்லை, நோய் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். கண் நோய் உள்ளவங்க என்ன பண்ணலாம், கண் நோய்க்கு உள்ளவங்க நீங்க திரிபலா கற்பத்தை இந்த நெய் கூட கலந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது என்ன ஆகுனா ரத்தமும் சுத்தமாகும், கண் பார்வை வந்து வெளியே, கண்ணுல வந்து புறை உள்ளவர்கள் வந்து இந்த மருந்தை வந்து சாப்பிடலாம்.
கண்ணுல வந்து நச்சு கிருமிகள் ஏற்பட்டு கண் வந்து பிரச்சனை ஆகுதுங்க. லிவர் சிரோசிஸ் சொல்லக்கூடிய லிவர் கெட்டு போனவங்க கூட இந்த மருந்து சாப்பிடும்போது லிவர்ல இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றி லிவரே வந்து பலப்படுத்தும். ஸோ ரெகுலரா நீங்க நோய் இல்லாதவங்க ரெகுலரா ஒரு 1/2 ஸ்பூன் காலை மாலை ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க இளமையை பாதுகாக்கும், காயகற்பமாகும், ரத்தம் சுத்தமாகும், எந்த நோயுமே வராது என்று நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த கிருமி நீக்கி மருந்து. கிரக தோஷங்கள் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பயம் இருக்குதுங்க, பயத்தை இது வந்து சரி பண்ணும். கிரக தோஷம் இருக்குது, நவ கிரக தோஷம் இருக்குது, சின்ன பிள்ளைங்களாம் பயந்து போகுது. இந்த மூளையை பயன்படுத்துவதனால மூளைக்கு போய் வேலை செய்யறதுனால இந்த பய உணர்வுகள் சய உணர்ச்சி இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், நல்ல குணங்கள் வரும், பயம்லாம் தெளிவாகும். ஓகே சார், படிக்கிற பிள்ளைங்க சாப்பிடலாம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும். எப்படி ஞாபக திறனை இது வந்து வலியுறுத்தும். வல்லாரில் இது சேர்ந்து இருப்பதனால மூளை திறனுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கூட சொல்லுவாங்க, நல்ல ஐக்கியூ வந்து உருவாகும், நல்ல ஞாபகத்திறனை உட்படுத்தி நல்ல ஐக்கியூ வந்து அதிகப்படுத்தும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை மழை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அந்த புழுக்கள் நாடா புழுக்கள் சில பேத்துக்கு மலத்தோட புழுக்கள்லாம் வெளியேறும், அந்த புழுக்கள்லாம் அது உற்பத்தி ஆகாம தடுக்கும். ஏன்னா நிறைய கிருமிகள் ரொம்ப நாளா இருந்தது அந்த புழுக்களாக உற்பத்தி ஆகுது. அப்ப புழுக்கான பிள்ளைங்க காலை மழை ரெகுலரா பாத்ரூம் போக மாட்டாங்க. ஸோ நம்ம இதை கொடுத்து போது நெய் மருந்து இருந்ததுனால நம்ம குடல் சம்பந்தமான எல்லாத்தையும் சரி பண்ணி ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தும். கழிவுகளை காலை மழை 2 வேளை நல்லா மலம் போவீங்க, ஞாபகத்திறனை அதிகப்படுத்தும், நல்லா படிப்பு வரும், மூளை பலப்படும். மூளை பலமா இருப்பதுனால நல்லா படிப்பு திறன் இந்த மருந்துல வந்து உண்டாகும். ஈஸியான மருந்து, சீக்கிரமா செஞ்சுக்கலாம், எல்லாரும் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவங்க வந்து வைத்தியர்கள்ட்ட வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரெகுலரா ஆரோக்கியம் உள்ளவர்களும் ஆரோக்கியம் இல்லாதவர்களும் கூட இந்த மருந்தை வந்து எடுத்து ஆரோக்கியமாக பெற வேண்டி இதன் வழியே அடியேன் வந்து உங்களை வந்து நான் கேட்கிறேன். ஸோ வல்லாரை சாப்பிட்டா வல்லானையும் வெல்லலாம். எவ்வளவு பெரிய பலச்சாலியாக இருந்தாலும் அவனையும் வெல்லணும் அப்படின்னாக்க உங்களுக்கு மூளை பலத்தையும் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து நம்முடைய வல்லாரை கிருதம் வல்லாரெண்ணெய். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.